அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் திரகாயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் திரகாயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அந்த இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அந்த இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் இறக்கும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் இறக்கும். ஆராதனை 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 அந்த இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அந்த இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. அதிகாலையிலே முகத்தை பார்க்க வந்திருக்கிற நீ பாக்கியசாலி. அப்பாவை பார்க்கும் போது நீ விடுவிக்கப்படுகிறாய். விடுதலை இன்னைக்கு உண்டாக போகிறது. ஆமென். இந்த 10வது மாதத்தில் உரை கரம் பிடித்து நடத்த போகிறார். ஓ, இந்த 10வது மாதத்தில் அவர் முன்னாலே போய் கோணலானதை செவையாக்க போகிறார். இந்த நாளிலும் இந்த முதல் நாளிலே இந்த முதல் மணி நேரத்திலே தேவாதி தேவன் கடைக்கலமாய் மாறப் போகிறார். ஆதரவாய் மாறப் போகிறார். காரியத்தை சிந்திக்கப்பட போகிறார். அதை நடத்திவிட போகிறார். அது அவராலே நடக்க போகிறது. இந்த நாளிலும் கூட அவராலே நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நடத்தி உன்னை அழகு பார்க்க போகிறார். உன்னை அலங்கரிக்க போகிறார். பயப்படாத இந்த காலங்களிலே தேவ பிரசனை இறங்கி உன்னையும் எதையும் நிரப்பி கொண்டிருக்கிறதை பார். கொஞ்ச நேரம் நிரப்பிக்க கொஞ்ச நேரம். அப்பா, இந்த பலன் இந்த மாதம் முழுவதும் இந்த ஆராதனை பலன் தான். இந்த ஆவியானுடைய பலன் தான். அந்த கிருபையின் பலன் தான். இந்த மாதம் முழுவதும் நடத்துவதாக, நிலைநிறுத்துவதாக, காரியங்களை சாதிப்பதாக, ஆண்டவரை யுத்தம் செய்வதாக, வழக்காடுவதாக. அப்பா அப்பா, உங்க பிரசனை எப்போது நிரப்பி இருக்கணும். ஒரு நாள் எங்களை விட்டு விலகவே வேண்டாம். உங்க சமூகத்தினை தள்ளிடாதீங்க. பரிசுத்த ஆவியை விட்டு எடுக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவரை எங்களை விட்டு
ஆவியானவரே, கிருபையுள்ள ஆவியானவரே, தேற்றரவாளரே, 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 பலப்படுத்துகிற ஆவியானவரே, சத்துருவை மேற்கொள்ள வைக்கிற ஆவியானவரே, ஓ ஹalleluya, எங்கள் நடுவில் இறங்கி வந்து எங்களுக்கு இடைப்பட வேண்டுமே. ஆவியானுடைய ஆளுகை முற்றிலுமாய் இறங்குவதாக, உங்களுடைய மகிமையுள்ள வெளிச்சம் உண்டாவதாக, உங்களுடைய வெளிச்சம் வருவதாக. உங்களுடைய வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறோம், வெளிச்சத்தில் வாழ விரும்புகிறோம். உங்களுடைய வெளிச்சத்தை தாழ்வாட்டவரே, இருளான வாழ்க்கையில வெளியே போகின்றோம். இருளான வாழ்க்கை பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத வாழ்க்கை ஆண்டவரே எங்கள் நடுவில் இறங்கி வந்து எங்களோடு இடைப்படுவதாக. ஆவியானவரை ஆளுகை சொல்லி கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தருவீராக. உங்களுடைய வாக்குக்காக ஏங்கி நிற்கிறோம். ஆண்டவரே, வாக்குக்காக தவித்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த மாதம் வாக்கு எனக்கு கிடைக்காதா? எந்த வாக்கை கொடுத்து என்னை நடத்த போகிறார்? எந்த வாக்கு தத்தத்தினாலே என்னை உயர்த்த போகிறார்? எந்த வாக்கு தத்தத்தினாலே என்னை உயிர்ப்பிக்க போகிறார் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படவில்லை. எல்லா துதியும் கனவும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களா? உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உருவாக்குவாராக. உங்கள் பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தருக்கு உகந்த பாத்திரங்களாய் கர்த்தர் இந்த மாதம் கூட உங்களை வணைவாராக, அழகாய் வணைவாராக, ஆச்சரியமாய் உங்களை வணைந்து எடுப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆவியானவர் ஒரு வசனத்தை தந்தார். ஆண்டவர் வசனம் தந்தார். அதை பிரசித்தப்படுத்தும் கூட்டம் மிகுதி. ஆண்டுடைய வசனத்தை பிரசித்தம் பண்ணுகிற கூட்டம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஆண்டுடைய வருகைக்குள்ளே பூமியிலே சொல்லப்படாத இடங்களில் எல்லாம் ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டவரை பற்றி அவருடைய வார்த்தையை சொல்ல ஆட்கள் எழுந்துவிட்டார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் 138வது சங்கீதத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 138வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வாக்கை நிறைவேற்றுவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தருவாராக, அதை பிட்டு கொடுப்பாராக. அதை பிட்டு கொடுக்கும் போது இந்த கண்கள் திறக்கப்படும். ஆமென். வார்த்தையை ஆண்டவர் பிட்டு கொடுக்கும் போது அதை ஒவ்வொன்றா விளக்கி தரும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா? கொழுந்து விட்டு எரியுமா? இந்த வசனத்தை ஆண்டவர் விளக்கி தரும்போதெல்லாம் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுமா? ஆமென். அப்படி எரியலன்னா வேறொரு எரிச்சல் இருக்குமானால் வேறொரு எரிச்சல். ஆனால் வேறொன்றை வசனத்தை கேட்டு இருதயம் பற்றி எரியும் போது இந்த வார்த்தை உன்னை டச் பண்ணுகிறது அர்த்தம். இந்த வார்த்தை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது அர்த்தம். கர்த்தர் கூட பேசுறான்னு அர்த்தம். அதனால தான் உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். வசனத்தை கேட்க கேட்க நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளும், மகிழ்ச்சி அடையும். சில காயங்கள் ஆறும், வேதனைகள் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு என்ன கிடைச்சது? ஆமா, எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த 9வது மாசத்துல நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு கொடுத்தா அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. இவன் சொல்லுகிறான், திட்டமாய் சொல்லுகிறான். ஏன் என்று சொன்னா மறு உத்தரவை பெற்றதினாலே சொல்லுகிறான். பெற்றவன் தான் உண்மையா பேச முடியும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படியே அந்த காலவெளியிலே
கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை என்ன பண்ணிட்டீங்க? தைரியப்படுத்தீங்க. அப்ப எதுல பலன் வேணும்? ஆத்மாவில பலம் வேணும். ஆத்மாவில பலம் வந்தாதான் நீ தைரியமா இருக்க முடியும். ஆத்மா பயந்து கொண்டே இருந்துச்சுன்னா, அல்லது ஆண்டுக்கு பிரியமில்லாததை செய்யும் போது பலம் போயிடும். பலம் போயிடுச்சுன்னா பயம் ஏறிடும். அப்படியானால் இந்த சங்கீதக்காரன் ஆத்மாவிலே எனக்கு பலன் கொடுத்து என்னை என்ன பண்ணிட்டீங்க? தைரியப்படுத்திட்டீங்க. என்ன தைரியப்படுத்தி இன்னைக்கு காலையில கூட உன்னையும் என்னையும் பார்த்து கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் ஆத்மாதான பிரச்சனை, உன் ஆத்மாவாதான பிரச்சனை, உன் மனசாட்சி தானே பிரச்சனை. ஐயோ, என் மனசாட்சியை எனக்கு குற்றப்படுத்துது, என் மனசாட்சியை கேவலப்படுத்துது, என் மனசாட்சியை பாவம் பண்ணிடுச்சு, குற்ற மனசாட்சி வந்துருச்சு அப்படின்னு இதெல்லாம் உனக்கு கஷ்டம். ஆத்மாவில தான் உனக்கு பிரச்சனை. அதனால இந்த ஆத்மாவை நான் என்ன பண்றேன்? பலன் கொடுக்கிறேன். உன் ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கிறேன். தைரியமா நிற்பதற்கு உங்களுக்கு நான் பலன் கொடுக்கிறேன். அப்படி கொடுத்து நான் உனக்கு என்ன பண்ண தெரியுமா? தேற்றுவேன். உடனே சொல்றாரு, பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் போன மாதம், இந்த செப்டம்பர் மாதம் ஆத்மாவிலே நிறைய பலம், பயம், நிறைய பயந்து போய் சரியில்லை. உடனேயே சில நேரத்தில் குற்றப்படுத்த, நான் சரி கிடையாது, நான் சரியில்லை, நான் பேசுறது சரியில்லை, நான் நடந்தது சரியில்லை, ஏன் இப்படி நான் பேசினேன், ஏன் இப்படி அவங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன், ஏன் மனசாட்சி உன்னையே குற்றவாளியாக தீர்த்ததுனாலே நீ பயந்து போக. பாருங்க, இந்த தாவீது இவனை குற்றப்படுத்துவதற்கு அவன் ஆத்துமாவை திறந்து பார்க்கல. ஆனா யாருக்கா வந்து நீ பாவம் பண்ண அப்படின்னு சொன்ன போது அவனுடைய இருதயம் தன்னை குற்றவாளியா சொல்லிடுச்சு. ஆமா, தன்னை குற்றவாளியா சொல்லும் போது அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணா என் பாவம் எனக்கு முன்னாடி வந்து நின்று போச்சு, அதனால ஜெபம் பண்ண முடியல, எனக்கு முன்னால நிற்கிறது, அதனால ஜெபம் பண்ண தொடர்ந்து பயமா இருக்கு. ஜெபிக்கும் போது சில நேரத்தில் எனக்கு போராட்டம் வந்துருது. நான் உண்மையா ஜெபிக்கிறேனா அப்படின்னு எனக்கு புரியல. நான் உண்மையாக ஜெபம் பண்றேனா, இல்ல எல்லாரும் பார்க்கணும்னு நான் ஜெபம் பண்றேனா, இல்ல ஜெபம் பண்ணிட்டேன்ற ஒரு திருப்திக்காக நான் ஜெபம் பண்றேனா, இல்ல உண்மையாக எப்பாட்ட நான் உண்மையா இதயம் திறந்து நான் பேசணும் பயந்து. அதனாலதான் இவன் 51ஆம் சங்கீதத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது அந்த அவனுடைய பயத்தை குறித்து அவன் எழுதுகிறான். ரொம்ப பயந்து போனான். என்ன ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல என்ன பண்ணிடாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க, உங்க சமூகத்துல என்ன தள்ளி விட்டுறாதீங்க, ஏன்னா என்ன குற்றவாளியா தீர்க்குது என் மனசாட்சி. பரிசுத்த ஆவியை என்கிட்ட என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்கப்பா. உங்க சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, தள்ளிடாதீங்கப்பா. உங்க சமூகத்தை விட்டு பயந்து போனோம், சமூகத்துக்கு தள்ளிடுவார் அவரு. ஏன்னா குற்ற மனசாட்சி வந்துட்டு பிற்பாடு அவனால உறுதியா நிற்க முடியல, ஆண்டுடைய பிரசன்னத்துல இருக்க முடியல. அதனால அவன் சொல்றான், அவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்க, பரிசுத்த ஆவியை என்கிட்ட எடுத்துக்காதீங்க. அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யார் இருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏற்பாட்டுலதான், அதுக்கு பின்னாலதான் ஏசப்பா எடுத்துக்கிட்ட பிற்பாடுதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னு சொல்லுவாங்க. இல்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பவே ஆவியானவர் என்ன பண்றாராம்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டே இருந்தார். ஆமென். அதனால இந்த சங்கீதக்காரன், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பலம் கொடுங்க, என் ஆத்மாவுக்கு ஒரு பலம் கொடுங்கப்பா, என்னை தைரியப்படுத்துங்க, அப்பதான் நான் ஓட முடியும்.
இந்த மாதத்தை நான் கழிக்கிறேன்னா எனக்கு என் ஆத்மாவில் ஒரு பலத்தை கொடுங்க. என் ஆத்மா ரொம்ப பலவீனமா இருக்கு. அடிக்கடி என் ஆத்மா சில சில காரியங்களை நினைச்சு என்னை குற்றப்படுத்துது. என்னை குற்றப்படுத்தும் போதெல்லாம் நான் சோர்ந்து போறேன். அதனால என்னை தயவு செய்து ஆத்மாவிலே எனக்கு ஒரு பலம் கொடுங்க, என்னை தைரியப்படுத்துங்க. நான் இந்த மாதத்தை நன்றாக தைரியமாக தேவ சமூகத்தில் நிற்கும்படியாக நான் ஓடணும்னா எனக்கு கொஞ்சம் தைரியப்படுத்துங்க என்று சொல்லி தாவீது கேட்ட பொழுது தாவீதுக்கு கர்த்தர் அந்த தைரியத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவன் இப்படி கேட்கும் போதுதான் நிறைய காரியங்களிலே அவன் ஆத்துமாவிலே பலன் கொடுத்து அவனை தைரியப்படுத்தி, இல்ல தாவீது ஓடு, நீ என் இருதயத்துக்கு ஏற்கணும். ஏன்னா நீ உன்னுடைய தவறை நீ ஒத்துக்கொண்டு அதற்குரிய தண்டனை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு நீ என்ன பண்ண, நீ கேட்ட. அது நிமித்தமா நான் உன்னை நீ உண்மை உள்ளவன் என்று பையன் பார்க்கிறேன். உங்க பையனா யாரு? Thank you, Jesus. Okay. சில நேரங்களிலே தேவனுடைய மனிதர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆத்துமாவில பலம் குறையும் போது அப்பதான் எதையும் சாதிக்க முடியும். ஆத்துமாவில பலம் குன்றும் போது, பயம் வரும்போது எதையும் சாதிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவரே என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால சவுல் செய்யாதத நான் செய்வதற்கு எனக்கு என்ன தேவை? தைரியம் தேவை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒருவேளை இந்த மாதம் ஆண்டவரே எனக்கு தைரியம் கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதம் கர்த்தர் உனக்கு தைரியத்தை தருவா, உன் ஆத்மாவில பலம் தருவா, பலம் தந்து உன்னை தைரியப்படுத்துவா. அப்போது நீ சாதிக்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிக்க. அங்கே சொல்லுகிறது, கிதியோன் ஒரு பலசாலி தான், பராக்கிரமசாலி தான். ஆனாலும் கூட அவன் ஆத்துமாவிலே பலன் இல்லை. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ரொம்ப தைரியப்படுத்தி விட்டார். கிதியோன் அவன் பாருங்க பயத்துல போய் போரடிக்கிறான். பாருங்கள் 11ஆம் வசனத்தை படிங்க. கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை ஓரடித்தான். 13ஆவது வசனத்தை பாருங்கள். ஆயன் ஆண்டவர் அப்போது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவான் என்றான். அப்படின்னா அவனுக்கு ஒரு பயம். ஆண்டவர் எங்க கூட இல்லை, கர்த்தர் எங்க கூட இருந்த அதெல்லாம் நடக்குமா? நிறைய நேரம் நம்முடைய ஓசைகள் ஆண்டவர்கிட்ட புலம்புறது எழுதுமா, நீங்க மட்டும் நீங்க இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்காது. ஆண்டவர் என்ன விட்டு போயிட்டாரா? ஆண்டவர் என்ன கைவிட்டாரா? இவன் சொல்றான், இவன் பராக்கிரமசாலி, ஆனாலும் கூட பயந்து போராடுகிறான். நிறைய நேரம் நமக்கு ஆண்டவர் நம்மை பலசாலிகளை தான் வச்சிருக்கிறார், பராக்கிரமசாலிகளா வைத்திருக்கிறார், ஆவியிலே அனலாய் வைத்திருக்கிறார், ஆவியிலே பெருத்தை தந்திருக்கிறார். ஆனாலும் கூட நமக்கு உலகத்துல நேரிடுகிற பல பிரச்சனை போராட்டங்களினாலே, எதிர்ப்புகளினாலே நம்ம என்ன செய்யறோம்னா பயந்து போரடிக்கணும், மறைவா போரடிக்கணும். இங்க பாருங்கள், அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே
கர்த்தர் மட்டும் எங்க கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்க? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு, அப்போ நல்ல கவனிங்க சார், நேரத்தில் ஆண்டு கைவிட்டாருன்னா அடுத்தது யாருக்கிட்டயோ விற்கப்பட்டுன்னு அர்த்தம். யாருக்கிட்டயோ விற்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த கிதியோன் சொல்றான், எங்களை விட்டுட்டீங்களே. அப்படித்தானே மாட்டாலும் மரியாதை அப்படித்தானே சொன்னீங்க. சொன்னா என்ன சொன்னா? நீங்க மட்டும் இருந்திருந்தா என் தம்பி என்ன இருக்க மாட்டான், செத்து இருக்க மாட்டான். நீங்க மட்டும் போல அப்படின்னா நீங்க எங்க போயிட்டீங்க? அவனுடைய இருதயத்துல, அவன் ஆத்மாவில தைரியம் இல்லாம போச்சு, பலன் இல்லாம போச்சு. அதனால ஆண்டவரை பார்த்து, நீங்க மட்டும் இருந்திருந்தா என் தம்பி செத்திருக்க மாட்டான். இத கிதியோன் சொல்றான், நீங்க மட்டும் நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் எதிர்காலத்துல, என் லைஃப்ல? இதெல்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. இப்படி நாம ஏங்கி தவிக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட, என்னன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ ஒரு பராக்கிரமசாலி. நீ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாய், பயப்படுற. எதை எடுத்தாலும் நீ பயம் வருது, எதை தொட்டாலும் பயமா இருக்குது. எதையாவது சிந்திக்கிறான பார்த்தா பயப்படுற. நீ ஏதாவது துணிச்சலா செய்யறான்னு பார்த்தா நீ பயப்படுற. அதனால இன்னைக்கு கர்த்தர் சொன்ன உன்னை பார்த்து, நீ ஒரு பராக்கிரமசாலி. நீ ஏன் பயப்படுற? பயப்படாத. நீ முறியடிக்க, நீதியான நீ முறியடிப்ப. அதனால சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி போவேன்? எனக்கு தைரியமே இல்லையே. ஒருவேளை இந்த மாதத்துக்குள்ள நுழைவதற்கு எனக்கு தைரியம் இல்லப்பா. என்னதான் பிரச்சனை வரும், எவ்வளவு பணம் தேவை இருக்குமோ, எத்தனை சத்துருக்கள் எழுப்புவாங்களோ, எத்தனை சரீர பிரச்சனை வருமோ, எத்தனை சொந்த பந்தங்களின் பிரச்சனை, இந்த பிசாசின் வல்லமைங்க, இதெல்லாம் நான் பார்க்கும்போது பயமா இருக்குப்பா, பயமா இருக்கு என்று நீ சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட, உனக்கு இருக்கிற பலத்தோட இப்போ உனக்கு நான் ஒரு பலத்தை வச்சிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பலத்தை வச்சுட்டேன் நான் உனக்கு ஒரு பலத்தை நான் வச்சுட்டேன். இருக்கிற பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறவர் நான் தான். உன்னை அனுப்புகிறவர் நானே, உன்னை அனுப்புறது நானே. சர்வ வல்லமை படைத்தவராக இயேசு கிறிஸ்து உன்னை நான் அனுப்புகிறேன். இருக்கிற பலத்தோடு போடி போ, பரவாயில்லை. இருக்கிற ஞானத்தோடு போ. இந்த காரியத்தை செய்வதற்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, இந்த காரியத்தை ரொம்ப ஞானமா செய்து முடிப்பதற்கு அறிவு ஆண்டவரே, எனக்கு சகாயம் இல்லை, ஒத்தாசை இல்லை, உதவி இல்லை என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இருக்கிற பலத்தோடு போ. உனக்கு நான் வசன பலம் கொடுத்திருக்கிறேன், ஆவியின் பலம் கொடுத்திருக்கிறேன், அபிஷேக பலம் கொடுத்திருக்கிறேன். என் நாமத்தின் பலத்தை கூட இயேசு கிறிஸ்து சொன்னாவே அந்த பலம் உன்னை தாங்கும் அல்லவா? அப்படியானால் இயேசுவான்னு கூப்பிடு, அந்த பலத்தை நான் தருவேன். இருக்கிற பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறதே நான். இந்த மாதத்தில் உன்னை அனுப்புகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். பயப்படாத. இன்னைக்கு ஆண்டவரை பலப்படுத்தும்படி, தைரியப்படுத்தும்படி விரும்புகிறார். கிதியோனை தைரியப்படுத்தினா நான் எப்படி போவேன் ஆண்டவரே? ஆண்டவரை கைவிட்டு, நீங்க கைவிட்டீங்களே, அன்னைக்கு நடந்த அற்புதம் இப்ப இல்லையே. ஒருவேளை போன மாதம் ஒரு அற்புதம் நடக்கலாண்டவரை, அந்த அற்புதம் நடந்துருச்சுன்னா அந்த தைரியத்தோடு இந்த மாதத்தில் நான் நுழைவேன். போன மாதம் ஒரு அற்புதம் கூட நடக்கிறீங்க, ஒரு அதிசயம் கூட நடக்கிறீங்க. அதனால எப்படி துணிச்சலா போவேன், தைரியமா போவேன் என்று ஒரு விளக்கி நல்லா கவனித்து பாருங்க. ரூத் நகோமியோடு கூட எந்த தைரியத்துல வந்தான்? எந்த தைரியம் அவனுக்கு இருந்தது? ஒரு தைரியம் கிடையாது. ஆனாலும் அவள் தைரியத்தோடு புறப்பட்டு வந்தார். தைரியம் அவனுக்கு இருந்தது. என் மாமியாரோடு கூட நான் போவேன், என்ன போக வீட்டுக்கு போன்னு சொல்லாதீங்க, நான் உங்க கூட தான் வருவேன். நீங்க மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன். உன் ஜனம் நான் ஏன் ஜனம்?
உன் தெய்வனா ஏன் தெய்வம்? நீ எங்க போறியோ அங்க நான் வருவேன். தைரியம் உள்ளவளாய் போறான். நல்லா கவனிங்க, நமக்கு தைரியம் தேவை. தைரியம் இல்லைன்னா எதையும் சாதிக்க முடியாது. தைரியம் இல்லைன்னா கோழைகளாகவே மாண்டு போய்விடும். கோழைகளை அவர் எடுத்து பயன்படுத்த மாட்டார். பயந்தாமொழிகளை எடுத்து பயன்படுத்த மாட்டார். தைரியசாலிகளை பயன்படுத்துவார். அவன் அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எத்தனை தைரியம்! ஒருவேளை அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியல, ஆனா அவளுக்கு ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு வருவேன், நான் உங்க கூடவே வருவேன். நீங்க மடிகிற இடத்துல நான் மடிவேன். நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் என் தெய்வம். அடுத்தது தைரியம் வந்துருச்சு. அப்ப நான் ஆராதித்த தெய்வத்தை நான் விட்டுட்டு இப்ப நான் என்ன பண்றேன்? நகோமியின் தெய்வத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சில நேரத்துல நாம எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதையோ நகோமியின் தெய்வத்தை அவள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவளுக்கு தைரியம் வந்தது. இன்னைக்கு கூட இந்த ஆண்டவரை, இந்த ரட்சகரை, இந்த ஏசப்பாவை உன் ரட்சகராய் உன் தெய்வமாய் ஏற்றுட்ட மாதவி தைரியமாய் எல்லாத்தையும் சந்திப்பார். தைரியம் ஆண்டவரை தைரியப்படுத்துவார். பெரிய மலை போல வரும். அந்த மலையை சந்திப்பதற்கு ஆண்டவர் உனக்கு தைரியம் தருவார். பிரச்சனைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் உனக்கு தைரியம் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிம்சோன் தைரியம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் ஒன்று அவன் மேல் இருந்தது. என்ன இருந்தது? ஒன்று சிம்சோன் மேல என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சந்திக்கிறது சிங்கம் இல்லையா? அது வரைக்கும் அவனுக்கு எதுதான் பெறும்? கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர். கர்த்தரால் கொடுக்கப்பட்டதினாலே அங்க ஒரு வேலை இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு சிங்கம் நேரம் வந்துருச்சு. அவன் கைகளிலே ஒன்றும் இல்லை. ஒருவேளை இந்த மாதம் நான் சொல்றேன், உன் கைகளிலே ஒன்றும் இல்லையா? அந்த சத்ருவை எதிர்ப்பதற்கு, சத்ருவை தோற்கடிப்பதற்கு, சத்ருவை அழிப்பதற்கு உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? பரவாயில்லை. அவன் சொல்றான், என் கையில ஒண்ணு இல்லை. ஆனா திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் எப்படி இறங்கினாரா? நான் சொல்லட்டுமா? கர்த்தருடைய பலம் மேல வரும். ஆமென். கர்த்தருடைய பலத்தினால் நீ தைரியப்படுத்தப்பட போகிறாய். எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் அந்த சிங்கங்களை தோற்கடிக்க தேவன் உனக்கு அந்த தைரியத்தை தருவார், அந்த பலத்தை தருவார். ஆவியானுடைய பலத்தை அவனுக்கு தந்தார். அல்லேலூயா. அவன் கையில வேற ஒரு பலமே கையில் இல்லை. அவன்கிட்ட எந்த பலம், எந்த ஆயுதமும் இல்லை, எந்த ஆயுதத்தின் பலம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனாலும் கூட அந்த சிங்கத்தை ஜெயிப்பதற்கு, சிங்கத்தை கிழிப்பதற்கு தேவன் தம்முடைய பலனை அனுப்பினார். அல்லேலூயா. சில நேரத்தில் உனக்கு விரோதமா இந்த மாதத்துல சிங்கம் வரலாம். சும்மா இருக்கும்போது வரலையா? எப்ப வந்துச்சா சிங்கம்? புரியல. லைஃப செட்டில் பண்ண போறோம். வாழ்க்கையை கட்டணும் போறோம். ஒரு மனைவியை தேடி அந்த மனைவியால வீட்டை கட்டணும் போறோம். புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் இல்லையா? ஒரு புத்திசாலியை கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி குடும்பத்தை கட்டி எழுப்பதானே. அவன் போகும்போது திடீர்னு சிங்கம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த சிங்கங்கள் வரும். உன் வாழ்க்கையில, உன் பிசினஸ் அல்லது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டணும்னு நீ எழுப்புவ, அந்த நேரம் பார்த்தா திடீர்னு சிங்கம் வரும். இன்னும் கூட பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போ வரலான்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் பேய் வரும். விடமாட்டான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விடவே மாட்டான். ஏன் தெரியுமா?
உன்னை எப்படியாகிலும் தோல்வி அடைய. ஆமென், ஆமென். தூக்க மயக்கத்தில் இருக்கீங்களோ என்னன்னு எனக்கு புரியல. ஆகையினாலே தயவு செய்து இன்னைக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு தைரியம் கொடுப்பேன். நீ பயப்படாத, உங்ககிட்ட ஒண்ணு நினைக்காத. சில நேரத்துல இந்த மாதம் ஒண்ணும் இல்லை, இந்த மாதம் கூட ஒரு பைசா கையில இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு வேலை ஒண்ணும் இல்லை. எப்படி நான் நடத்த போறேன், எப்படி இந்த மாதம் குடும்பத்தை நடத்த போறேன், அல்லது ஃபீஸ் கட்ட போறேன், நான் அதை செய்ய போறேன், ஒண்ணும் இல்லை. எந்த எதிர்பார்ப்பு இல்லை, மறுபடியும் எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் கூட சிலருக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னைக்கு இந்த மாதம் எனக்கு சம்பளம் வரும், இந்த மாதம் எனக்கு வர வேண்டிய பணம் வந்துடும், எனக்கு வர வேண்டியதெல்லாம் இன்னைக்கு வந்துடும், இந்த மாதம் வந்துடும், அந்த ஒரு தைரியம் இருக்கும். ஆனா சிலருக்கெல்லாம் எந்த தைரியத்துல இந்த மாதத்தை நான் தொடங்க போறேன், ஏன்னா எல்லா பக்கமும் அடைச்சிட்டாங்க. பாருங்க, ஒண்ணுமே தான் இல்லை. ஆனால் கர்த்தரோ அவர் மேல் பிரியமாயிருந்தார். அவன் ஆத்துமாவிலே பலன் கொடுத்து அவனை தைரியப்படுத்தினதான சிகத்தை கழிச்சிட்டான். தைரியம் வந்தாதான் நீ சிகத்தை கழிக்கணும். தைரியம், பயப்படவே கூடாது, தைரியமாக இருக்க. அவன் அதனால கத்த சொன்னாரு, அவன் சொல்றான், என்னன்றவரை நான் எங்க காலத்துல அவங்க எங்க அப்பா அம்மா காலத்துல எல்லாம் இருந்த ஆண்டவர் இல்ல, அப்ப நடந்த அற்புதம் இல்ல, அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதம் போன மாதம் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா இந்த மாதம் நான் தைரியமா என் நாளை கழிப்பேன். ஆனா பொருள் ஒண்ணுமே நடக்கலையே, அவர் நான் எதை நினைச்சு தைரியமா போவேன். ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற பலத்தோடு போ. என்ன பலம்? இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலமும் கொடுப்பாரு, தைரியமும் கொடுப்பாரு. சங்கீதம் 29:11 படிச்சு பாருங்க. சங்கீதம் 29:11 படிங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன கொடுப்பார்? அப்ப நம்மள யார் ஜனம்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நாமெல்லாம் கர்த்தருடைய ஜனம். நமக்கு பலன் கொடுப்பார். நமக்கு பலன் கொடுத்தா தைரியமும் வந்துடும். அவர் பலப்படுத்தும் போது தைரியம் வந்துடும். தைரியமா சிங்கத்தை பேஸ் பண்ணலாம், தைரியமா பிரச்சனைகளை பேஸ் பண்ணலாம், வியாதிகளை பேஸ் பண்ணலாம், சத்துருக்களை பேஸ் பண்ணலாம். பயப்படாத. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனளித்து சமாதானம் அருளி என்ன பண்ண போகிறார்? முதல்ல சொன்னாரு பலப்படுத்தி உன்னை தைரியப்படுத்துவேன்னு சொன்னாரு. இப்ப உனக்கு பலம் தந்து என்ன பண்ண போற? சமாதானத்தையும் தருவேன், ஆசீர்வாதமும் தருவேன். சமாதானம் உன்னை பலப்படுத்தினார் தான், உன்னை பலப்படுத்தும் போதுதான் உனக்கு சமாதானமே கிடைக்கும். சமாதானம், ஒருவேளை உன் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, இந்த நேரமும் ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை மாட்டிக்கிட்டே இருக்கு, உன்னை சும்மா இருக்கிறது. வேலைக்கு போனாலும் அந்த பிரச்சனை உன்னை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. ஏதாவது கொஞ்சம் மறந்து இந்த வேலையை செய்யலான்னு பார்த்தா விடாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்துக்கு பலன் தருவேன். என் ஜனம் வெக்கப்பட்டு போகக்கூடாது. என் ஜனம் அவங்களை நான் பலப்படுத்துவேன். பலப்படுத்தி அவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். சமாதானத்தை பெற்றுக் கொண்டவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க. அல்லேலூயா. பலன் கொடுத்தவர் தைரியம் கொடுக்கிறாரா? தைரியம் கொடுக்கிறாண்டவ இருக்கிற பலத்தோட போ, ஒரு அனுப்புறது நானு, நீ மேற்கொள்ளு. இங்க பலம் கொடுத்து சமாதானத்தையும் கொடுத்து உன்னை தைரியம் ஆசீர்வதிப்பாரா? யாத்ராகம் 15:13 வாக்கி பாருங்க. யாத்ராகம் 15:13. நீ மீட்டுக் கொண்ட இந்த உம்முடைய ஜனங்களை
உம்முடைய கிருபையினாலே அழைத்து கொண்டு வந்தீர். பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பலத்தினால் வழி நடத்தினாரா? எந்த பலத்தினால்? சொல்றாங்களா பாருங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எந்த பலனா? தம்முடைய பலம். என்ன நீங்க என்ன கவனிக்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எந்த பலம்? தம்முடைய பலத்தில் அவர்களை வழி நடத்தினார் சொல்றேன். தம்முடைய பலத்தில் வழி நடத்தினார். அவருடைய பலத்துல உன்னை வழி நடத்தி. இந்த மாதம் உன் பலத்துல உன்னை நடத்த மாட்டார். அவருடைய பலத்தில் உன்னை நடத்த போகிறார். அவருடைய பலத்தினால் உன்னை நடத்த. அவருடைய பலத்தை நீ பெற்றுக்கொண்டா நீ என் மலையை மிதிக்கலாம், பர்வதங்களை மிதிக்கலாம், குன்றுகளை பரவ மாற்றலாம், சிங்கத்தை கிழிக்கலாம், வலு சர்ப்பத்தின் தலையை உடைக்கலாம், தேர்களை மிதிக்கலாம். அத்தனை வல்லவன் அவர் தம்முடைய பலத்தினால் உன்னை நடத்த போகிறார். உன் பலமெல்லாம் போயிடுச்சு. அடிக்கடி நான் என்னையே நான் சொல்லிக்கிறேன். அன்றைய பலமெல்லாம் போயிடுச்சு. உங்க பலத்துலதான் நான் நிற்கணும். உங்க பலத்துலதான் இந்த ஊழியத்தை செய்யணும். உங்க பலத்துலதான் இந்த ஆலயத்தை கட்டணும். உங்க பலம் இல்லாம நான் ஒண்ணு சாதிக்க முடியாது. உங்க பலத்துலதான் நான் நம்பி வாழ்றேன். உங்களுடைய பலத்துல நம்பிதான் இந்த சபைகளை நடத்துவேன். அந்த பலம் முடியும். அதுதான் பவுல் சொல்லும் போதெல்லாம் சில நேரத்தில் அவனை பலவீனப்படுத்திச்சான். இதோ எது பலவீனப்படுத்திச்சான் பவுல? சாத்தானால குத்தும் முள்ளு. அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளை குறித்த மேன்மை பாராட்டு. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நான் அதை 3 தடவை கேட்டேன். ஆண்டவரே எடுத்துருங்க, இந்த முள்ளை எடுத்துருங்க, இந்த முள்ளை எடுங்க. நான் என்னை உயர்த்த மாட்டேன். இந்த மேன்மையை குறித்து நான் பேச மாட்டேன். பெருமையை நான் பேச மாட்டேன். என்னை தயவு செய்து விட்டுருங்க. அந்த முள்ளை எடுத்துருங்க. ஏன்னா இவர் அடிக்கடி தன்னை மேன்மைப்படுத்தினார், பெருமைப்படுத்தினார். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில பெருமையை, இந்த மாதம் பெருமை வருமானம் அடிச்சு நூற்று. பெருமைன்றது வரக்கூடாது. நான் அவளை விட பரவாயில்லை, அவன் வீட்டை விட பரவாயில்லை, நான் கிளாரன்ஸை விட பரவாயில்லை, நான் கென்னடி விட பரவாயில்லை, நான் அந்த ரூத்தை விட பரவாயில்லை, அந்த ஜெயாவை விட பரவாயில்லை என்று கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அவங்கள விட நான் ஒஸ்தி, அவங்கள விட நான் இந்த ஆளு அப்படின்னு தயவு செய்து உங்களை உயர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு முள்ளு வந்துடும். ஒரு முள்ளு வந்துடும். அந்த முள்ளு அது என்ன முள்ளு? அது சாத்தான் குட்டும் ஒரு உபத்திரம். அப்போ அது கொட்டாதபடிக்கு, என்ன நான் உயர்த்தாதபடிக்கு, என்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டணும். என்னை குறிச்சு அல்ல, உங்களுடைய சிலுவையை குறிச்சு, உங்க சமூகத்தை குறிச்சு, உங்க பிரசனத்தை குறிச்சு, உங்க நாமத்தை குறிச்சு நான் மேன்மை பாராட்டணும். அதுதான் எனக்கு பலம். என்ன நான் உயர்த்துறதுனால என்கிட்ட ஒரு முள்ள வச்சு அதை எடுங்க அப்படின்னா எடுக்க மாட்டேன். அது என்ன பலவீனப்படுத்துதுப்பா. அந்த முள்ள குத்த 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 எனக்கு பலவீனம் வந்துருது, தாங்க முடியல. சில வியாதிகள் நம்மை பலவீனப்படுத்திட்டே இருக்கு. சிலருடைய வார்த்தை, சிலருடைய பேச்சு பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். அன்னைக்கு அவன் சொன்னா, அன்னைக்கு இப்படி பண்ணா, அதுதான் என்ன இன்னும் குத்திக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல. அதை நினைச்சாலே நான் பலவீனம்.
என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய பலத்துல உங்களை நான் நடத்த போறேன். என் பலத்தினாலதான் உங்களை நான் நடத்த போறேன். இந்த சபையை கூட, இந்த ஏழு பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தை கூட என் பலத்துலதான் நடத்த போறேன். உங்களெல்லாம் உங்க பலத்தை நம்பாத, உங்க பலவீனமா என் பலத்துலதான் இந்த ஸ்தாபனத்தை நடத்தும், உங்க ஊழியக்காரன் நடத்தும், அந்த குடும்பத்தை நடத்தும், உங்க குடும்பத்தை நடத்துவேன், என் பலத்துலதான் உங்களை நடத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்தபடியாக இரண்டாவது, முதல்ல உங்களுக்கு தைரியப்படுத்துவேன், பலம் கொடுத்து தைரியப்படுத்துவேன். இரண்டாவது, கிருபையை கொடுத்து தயவு கிடைக்கப்படும். இரண்டாவது எதை கொடுக்க போறாரா? கிருபையை கொடுத்து உனக்கு தயவு கிடைக்கப்பட போறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மாதம் உனக்கு பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் உனக்கு கிருபை அளித்து தயவு கிடைக்க செய்ய போகிறார். கிருபையை தருவார், கிருபையை தந்து உனக்கு தயவு பாராட்டுவார். தயவுனா என்னங்க? தயவுனா என்ன? ஆண்டவரே, நான் தமிழ்ல தான் பேசுறேன்னா என்னன்னு இருக்கே தெரியல. ஆண்டவரே, நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னா இல்ல தெலுங்குல பேசுறேன்னா இல்ல ஹிந்தியில பேசுறேன்னா எனக்கே தெரியல. இந்த ஜனங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. தேசியம் புரியக்கூடிய ஆவியை தாரு ஆண்டவரே. தயவுனா என்னங்க? மனுஷன் நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசைதான் தயவு. நன்மை செய்யணும்னு ஆசை வந்து பத்தியா, நீங்க நன்மை செய்யணும். இப்ப கூட நம்ம ஃபயர் கேம்புக்கு நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரணும்? ஆசை வரணும், தயவு. அதாவது உதவி செய்யணும்னு ஒரு ஆசை வந்து பார்த்தா அதான் தயவு. அப்படியானால் யோசேப்பு அவனுக்கு என்ன சொல்லி சிறைச்சாலையில் கிடக்கிறான். அவனுக்கு பெயில் எடுக்க முடியாது, ஜாமீன் எடுக்க முடியாது, அவன் யாருமே தெரியாது, முகமரியாதை நாட்டில் இருக்கிறான், முகமரியாதை ஜெயில இருக்கிறான், அவனுக்கு யாருமே தெரியாது, யாரும் தெரியாது, என்ன பண்ண வெளியவே வர முடியாது, சாகர வரைக்கும் அந்த ஜெயில தான் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்ணா, அவனுக்கு கிருபை பாராட்டு. என்ன வச்சாரா உன் மேல? இன்னைக்கு உன் மேல கிருபை வச்சிருக்கு. இந்த மாதம் உன் மேல நீ வெயில எடுக்க முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு உன் கதை. இதுலயே நீ மாண்டு போகணும், இதுலயே தான் நீ அழியணும், அவ்வளவுதான். இனிமேல நீ மனுஷியா வாழ முடியாது, இனிமேல ஒரு குடும்பத்தை கட்ட முடியாது, இனிமேல ஒரு நம்பிக்கையே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மள கிருபை வைக்கிறார். என்ன வைக்கிறாரா? ஆமா. ஏன் கிருபை வச்சாரா? விடுவிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்க, குடும்பத்தை கட்டுறதுக்கு தகுதி இல்லாத ஆளுங்க, புருஷனை கூட நடத்துறதுக்கு கூட தகுதி கிடையாது, மனைவியை நடத்துறதுக்கு தகுதி இல்லை, நம்ம பிள்ளைகளை நடத்துவதற்கு தகுதி கிடையாது. அதனால என்ன பண்ணா, யோசேப்பின் மேல் என்ன வைத்தாராம்? கிருபை வைத்தாராம். வைத்து சிறைச்சாலைக்காரன் அவனுக்கு இறங்கும்படி தயவு வச்சான். அப்படின்னா இந்த மாதம் ஒரு சிறப்புக்கு கிருபை வச்சு தயவு பாராட்டினது போல இந்த மாதம் உங்க வாழ்க்கையில முதல் கிருபை தயவு கிடைக்கணும்னா வேதம் சொல்றது, சங்கீதக்காரன் தாவீது எழுதும்போது, உங்களுடைய தயவினாலே என் கொம்பு இதே, உங்க தயவுல தான் என் கொம்பு. கொம்புனா என்னங்க? அதிகாரம்.
கொம்புன்றது ஒரு பெரிய என்ன சொல்றது பதவி. இப்ப நம்முடைய மு.க. ஸ்டாலினுடைய மகன் என்ன ஆயிட்டாரு? இதெல்லாம் கரெக்டா தெரியுது. சொல்றீங்க பைபிள் பார்த்து சொல்லணும்னா அதை சொல்ல மாட்டீங்க. துணை முதலமைச்சர் ஆயிட்டாரா? உங்களுக்கு என்ன இருக்குன்னா இது தெரியணும். சொல்லுங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே ஆண்டவர் இந்த மாதம் தகுதியே இல்லாத உன் மேல கிருபை வைக்க போறாரு. கிருபை வச்சு உனக்கு என்ன செய்ய போறாரு? தயவு காட்ட போறாரு. இந்த தயவுல தான் உன் கொம்பு உயரப்போது, உன் குடும்பம் உயரப்போது, உன் வாழ்க்கை உயரப்போது, உன்னுடைய எல்லாமே உயரப்போது. முதல்ல சொன்ன பலன் கொடுத்து தைரியப்படுத்துவார். இரண்டாவது கிருபை கொடுத்து என்ன கொடுத்தார்? கிருபை கொடுத்து தயவு கொடுத்தார். நீங்க சொன்னாதான் உங்களுக்கு விளங்குச்சா, நீங்க புரிஞ்சிச்சா, உள்ள போச்சா இல்லையான்னு நாங்க அப்பதான் என்ன போல ஒரு மாதிரி பாட நட்டிக்கினே இருந்தாங்க. அப்படி நட்டிக்கினே இருக்கும்போது ஏய் நான் சொன்னதெல்லாம் உள்ள நுழைஞ்சடா, உள்ள நுழைச்சா எல்லாரும் நுழைஞ்சிச்சு சார். ஒருத்தன் சொன்னா சார் இன்னும் வால் மட்டும் நுழையல சார், இன்னும் வால் மட்டும் நுழையல சார். என்னடா வால் சொல்ற சார்? அது மேல எரியே உள்ள போயிட்டு சார், வால் மட்டும். அதனால இப்ப உள்ள போயிச்சா இல்லையான்னு நீங்க என்ன வால் தான் நுழையுது பாஸ்டர், இதெல்லாம் உள்ள போயிருக்குது, வால் மட்டும்தான் இன்னும் போகல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள. அங்கே சொல்லுகிறது, ஆதியாகமம் 19:19 உம்முடைய கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இரண்டாவது பாருங்க, கிருபையை வச்சார். யார் மேல? இங்க படிக்கிறமே யாருன்னு சொல்லுங்களேன். லோத். ஏன்னா சோதம் குமாராவை ஆண்டவர் அழிக்க போறார். போயங்க சொல்ற ஆபிரகாம் சொல்லிட்டு அடுத்தது ஏசப்பா போயிட்டாரா, தேவத்துக்கு போய் லோத்துக்கிட்ட சொல்றாங்க, எப்பா இதை அழிக்க போறோம், ஓடி போடா, ஓடிப்போ, ஓடி போய் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னா அவன் சொல்றான், இல்ல உன் ஜீவன் தப்ப அந்த மலைக்கு ஓடிப்போ அப்படின்னா அவன் ஓட முடியாது, ஓடுறதுக்கு வேலை கிடையாது, அதனால இந்த மலைக்கு போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ அவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது பாருங்க. ஆண்டவரே அதை படிக்க பார்க்கலாம். உங்களுடைய கண்களில் உங்களுக்கு அடியானுக்கு என்ன கிடைச்சிச்சு? அப்பா இது உண்மைதானே? ஏன் என்ன கிருபை கிடைச்சதான அவனுக்கு? அவன் ஜீவன் தப்பிக்க, குடும்பம் தப்பிச்சு. இல்லடா குடும்பம் சோதம் குமரா மக்களோடு கூட எரிந்து சாம்பல். கிருபை அவன் மேல கிருபை வச்சான், அவன் மேல கிருபை வச்சாடா, தப்பிச்சுக்கடா, ஓடி போடா, ஜீவன் தப்ப ஓடி போயிடா, ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு அவன் ஜீவனை தப்பிப்பதற்காக சொன்ன அந்த வார்த்தை அவனை ஆண்டவரை பார்த்து சொல்றான். அன்று என் மேல கிருபை வச்சு படிங்க. எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. சரி கிருபை வச்சு என் பிராணனை காப்பாத்துனீங்களே. கிருபை வச்சு என் மேல என்ன பிராணனை காப்பாத்துனீங்க.
உயிரை காப்பாற்று. நானே சொல்றேன், இந்த மாதம் உன் மேல நீ உயிரோடு இருக்க முடியாது. இந்த மாதம் உயிரோடு இருப்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல என் கிருபை வச்சு உன் பிராணனை நான் என்ன பண்றேன், பாதுகாக்கிறேன். படிக்காத முதல் கிருபை. உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை. ஆமா, அவன் கண்ணுல கிருபை கிடைச்சு என் பிராணனை காக்க போதும். என் உயிரை காக்க கிருபை. நான் வாழக்கூடாதுங்களா? வாழ முடியாது, வாழ தெரியாது, உயிரோடு இருப்பதற்கு எந்த அறிகுறியும் தென்படாது. ஆனா உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சிச்சு பாத்தீங்களா? அதனால என் பிராணனுக்கு என்ன கொடுத்துட்டீங்க, என் உயிருக்கு கேரண்டி கொடுத்துட்டீங்க. நான் காப்பாற்றுவேன், உன் உயிரை காப்பாற்றுவேன். கிருபை, நீ உயிரோடு இருப்பதற்கு என் கிருபை உனக்கு நான் தந்துட்டேன். அதனால நீ உயிரோடு இந்த மாதம் கூட நீ உயிரோடு. எத்தனையோ தடவை தற்கொலைக்கு போனல, கசப்பாயிடுச்சு நம்ம வாழ்க்கை, கசந்து போயிட்டு செத்துலான்னு நீ போனல, எல்லாருமே சொன்னல, நீ என்ன தெரியல, என் வாழ்க்கை கசப்பா இருக்குதா, கசப்பா அற்புதா, என்னன்னு தெரியல, அற்புதா என்னவோ தெரியல, என் வாழ்க்கை நினைச்சாவே கசப்பா இருக்கு, செத்து போலாம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சொந்தத்திலாவது ஒரு நிம்மதிக்குதா, அது அங்கேயும் பிறந்த ஊட்டியாவது நிம்மதிக்குதா, அங்கேயும் இல்லை. புகுந்த வீட்டிலாவது எனக்கு ஒரு நிம்மதி இருக்குதா, அதுலயும் இல்லை. எங்கேயும் அட்லீஸ்ட் புருஷன்கிட்டதான் இந்த நிம்மதி இல்லை. பிள்ளைகளாவது நம்மள அம்மான்னு கூப்பிடாதா, அதுங்களும் என்ன பண்ணுங்க, அப்போ ஆண்டவர் இந்த மாதம் உன் உயிருக்கு கேரண்டி தான் இல்ல, கசப்பாயிடுச்சு. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இல்ல நீ உனக்கு நான் கிருபை பாராட்டுறேன், கிருபை நீ வாழக்கூடாதுதான், ஆனா நீ வாழணும் அப்படின்னு ஒரு கிருபையை கொடுக்குறேன். அதனால உன் பிராணனை காப்பாற்ற, உன் உயிரை நான் காப்பாற்றிக்க. என்னை அடைக்கலமா நீ தேன்னு வந்துட்டல, ஆண்டவர் எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுங்கப்பா, எனக்கு ஒரு அடைக்கலமே இல்லப்பா, எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுங்க, அனாதையா நிற்கிறேன், கேட்பாரத்து கிடக்கிறேன், உதவியற்ற சிறுமையா இருக்கிறேன், எனக்கு ஒரு கிருபை பாரு. ஓடி வந்த உனக்கு ஒரு நிறைவான பலனை தருவார். ஆமென். குரலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் இந்த காலையிலே லோத்துக்கு அவன் பிழைக்க கூடாதவன், சோதம் குமரா பட்டணத்து மக்களோடு கூட மாண்டு போக வேண்டியவன். ஆனால் அவன் மேல கிருபை வச்சான். கிருபை வச்சு பழச்சிக்க போ. கிருபை பழச்சிக்கிறது நேரத்தில் கூட ரொம்ப நம்ம சாப்பாடு செஞ்சிருக்கோம், நமக்கு தான் செஞ்சிருக்கோம். திடீர்னு ஒருவேளை நமக்கு விரோதமா பேசணுங்க, அல்லது நம்மளை கலங்க பண்ணவங்க, நமக்கு எரிச்சல் உண்டு பண்ணுவாங்க, ஆகாதவங்க திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஐயா சொல்லுவார், சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடும்போது வந்துட்டாங்க, தயவுசெய்து சாப்பாடு நான் கொடுத்துருவேன். அவங்க நம்மளை பார்த்து அதை சொல்றாங்க, புருஷனை பார்த்து அப்படி ஒரு மரம் மறைச்சிட்டு அந்த சாப்பாடு எடுத்து வந்து தொம்முன்னு வைப்பாங்க. நம்ம அப்பவே நம்ம காட்டின கோபம், உன் கோபம் ரமானு வச்ச உடனே அந்த கோபம் அவங்களை தொட்டுச்சுன்னு அர்த்தம். குரலை சொல்லுங்க. கானானி ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என் பொண்ணு என்னது என்ன பண்றா, ஆமா அசுத்த ஆவி குடிச்சு கொடிய வேகம் பண்றா, உயிருக்கு போராட்டா, தயவுசெய்து நீங்க பாருங்க என் பொண்ணுக்கு சோகம் கொடுன்னு கேட்டா
அவர் ரொம்ப நேரம் ஒண்ணுமே பேசல. பின்னாலே போய் நிற்கிறார். சீசர்கள் பார்த்து என்னன்றாங்க, பின்னாலே வராங்க, எதனா ஒண்ணு சொல்லி அனுப்புல, அவங்களுக்கு சரிச்சு போயிட்டாங்க, எதனால சொல்லி அனுப்புல அப்படின்னு இவங்க சொன்ன உடனே ஏசப்பா என்ன சொல்றாங்க, அது விட்டு பிள்ளைகளுக்கு போடுற எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை அது என்ன எப்படி நம்ம பார்க்கறோம்னா, சரி சொல்லிப்போ, பிள்ளைகளுக்கு போடுற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது, போமா அவங்க எஞ்சிருக்கிறார். அவர் என்னத்தை கேட்கிறான், மேலிருந்து விழும் துணிக்கைகளை எது தின்னோம், அதை கொடுங்க. அந்த மாதிரி நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த மாதம் கூட உங்களுக்கு உயிரோடு இருக்க வேண்டும் என்று தேவன் கிருபை பாராட்டினார். அதான் உங்களுக்கு திட்டமா சொல்றேன். நீ சாக வேண்டிய ஆளுதான், ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ஜீவன் கடைசியா. அவரு யாத்திராகம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிச்சிருக்க முடிக்கலாம். யாத்திராகம் 35. ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி என்னது, நல்லா கவனிங்க. இந்த கடைசி வார்த்தையை நான் சொல்லி போறேன். சகலவித வேலைகளையும் செய்வதற்கு தேவ ஆவியை கொடுத்தார். சகலவித வேலைகளையும் செய்வது, சகலவித வேலைகளையும் செய்வதற்கு இந்த மாதம் தேவ ஆவியினால் உன்னை நிரப்புவார். சகலவித வேலைகளை செய்யலாம், தைரியமா செய், தைரியமா செய், இறங்குங்க. இதுவா அதுவா அப்படின்னு நினைக்க கூடாது, சந்தேகத்தை வரக்கூடாது. ஒண்ணு அனலாக இல்லைன்னா குளிராய், இரண்டாம் கட்டம் இருக்க கூடாது. அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் உன்னை என்ன படி போட்டுருக்க, ஆண்டி படி போட்டுருக்க. நீங்க கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, ஆவியானவன் நடுவில் இறங்கி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறார், தேவ ஆவியை இந்த மாதம் உனக்கு தந்து சகலவித வேலைகளையும் செய்வதற்கு அந்த ஆவியானவனுக்கு கிருபை பாராட்டுவார். சகலவித வேலைகளை செய், பயன்படுத்த இது சில 2 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது, எந்த வேலையை நான் செய்வேன். இன்னும் ஒரு 9 நாள் 8 நாள் இருக்குது, என்ன வேலை செய்வேன். தானப்பா நேற்று மனம் சரிச்சு கொண்டார். இன்னும் 1 வாரம் இல்லை, நோட்டீஸ் ஓட்டிங்களா இல்லைன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஆப்போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஓட்டிங்களா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், இன்னும் 8 நாள் தான் நோட்டீஸ் கொடுக்கல, வால் போஸ்ட் ஓட்டல, பேனரு 10 நாளைக்கு முன்னாடி கட்டணும்னு சொன்னாங்க, ஒத்துற முடியல. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றேன்னா, பயப்படாதே, சகலவித வேலைகளை செய்வதற்கு என் தேவ ஆவியினால் உன்னை நான் நிரப்புவேன். அல்லேலூயா. சகலவித வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் உன்னை தேவ ஆவியினால் உன்னை நிரப்ப போகிறார். அந்த வேலை உனக்கு வரப்போகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். சகலவித வேலைகளையும் செய்வதற்கு தேவ பலம், தேவ ஆவியானவர் உன்னை நிரப்ப போகிறார். நிறைய நேரமே இல்லை, அந்த வேலை செய்கிறதா, இந்த வேலை செய்கிறதா, இங்க போறதா, அங்க போறதா, ஹாஸ்பிட்டலுக்கு போறதா, மனைவி கும்பிட்டு விடுறதா, வேலைக்கு போறதா, பைனான்ஸுக்கு போறதா, அதுக்கு போறதா, இதுக்கு போறதா, ஒரு பயப்பட. கர்த்தர் சொல்றேன், சகலவித இந்த மாதம் சகலவித வேலைகளையும் செய்வதற்கு தேவன் தம்முடைய தேவ பலத்தினால் உன்னை நிரப்புவார்.
இல்லையா? அந்த தேவ பலத்துல தான் எத்தனை நாள் நடந்தாலும், எத்தனை நாள்? 40 நாள். இது 30 நாள் தான். அந்த தேவ பலம் 40 நாள் அவனை நடக்க வைத்தது. ஆனால் இந்த பலம், இந்த தேவ பலம் சகலவித வேலைகளை செய்வதற்கு இந்த 30 நாள் வரைக்கும் உன்னை இந்த தேவ பலம் உன்னை நடத்த போகிறது. சகலவித வேலைகளை நீ செய்ய போகிறாய். சகலவித வேலையை செய்ய நீ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எப்போது நல்லவர், எங்களோடு கூட நீர் எப்போது இடைப்படுகிறது, தைரியப்படுத்தினீர், திடப்படுத்தினீர், கிருபையினால் பிராணனை காத்தி சகலவித வேலைகளையும் செய்வதற்கு தேவ ஆவியினால் நிரப்பினீர். நன்றி. இந்த வார்த்தைகளை எழுதுங்கப்பா. எல்லாருடைய இருதயத்தில் எழுதுங்க. அவங்க மறந்துடக்கூடாது. நம் மாதம் முழுவதும் இந்த வேத வசனங்கள் நடத்துவதா ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்பொழுது இந்த முதல் நாள் காணிக்கை செலுத்தலாம். 10வது மாதத்தின் காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்துவோம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை என்று சொல்லி பாடி அப்பாவை துதிப்போம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றதே, செய்வதற்கு தேவன் தமது ஆவியினால், தேவ ஆவியினால் நடத்தியிருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நம்ம இருக்கிற அக்கினி முகாமுக்காக அதற்காக ஆயத்தப்படுகிறோம்.
ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாச ஆயத்த கூட்டம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. நாம் கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நமது வார்த்தையாகிய மழையை கர்த்தர் நம்ம மேல பொழுதர்களை நம்மை நனைய பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் தான் நம்மை பலப்படுத்துகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, அவருடைய வாக்கு தான் என்னை உயிர்ப்பிக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தர் தமது வார்த்தைகளை அனுப்பி நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய வாக்குகள் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. தேவனுடைய அசாதாரணமான பலத்தினாலே அவர் சொன்னாரே, என் ஆவினாலே எல்லாம் ஆகும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னவர். நம்முடைய பலத்தினாலே முடியாததை கர்த்தருடைய பலத்தினாலே நாம் சாதிக்க முடியும். கர்த்தருடைய பலத்தினாலே நாம் அதை நிறைவேற்றி முடிக்க முடியும். நம்முடைய கைகளால் தொடங்கப்பட்டதை நம்முடைய கைகளாலே நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு நம்முடைய பலன் போதாது. கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன், ஆவியானவருடைய பலன், அந்த அசாதாரணமான ஒரு பலன், உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற பலன், உன்னதத்திலிருந்து வந்து நம்மை நிரப்புகிற பலன், அந்த பலனாலே எல்லாவற்றையும் சாதிக்க நம்மால முடியும். ஹalleluya. அந்த காலையில் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாமா? நீ அனுப்பி தந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய வார்த்தையினாலே என்னை பலப்படுத்தினீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்கிறவர், கிருபையும் ஜீவனையும் தருகிறவர், தயவினாலே என்னை நிரப்புகிறவர், அவருடைய தயவினால் என்னை கொம்பை உயர பண்ணுகிறவர். நன்றி ராஜா, நம்மளுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலங்களிலே கர்த்தர் எங்களுக்கு பலன் தருகிற தேவனாய், இந்த மாதத்தை எங்களை பலப்படுத்துகிற தேவனாய், அவருடைய சிங்கங்களுக்கு எதிர்த்து வந்தாலும், அவருடைய போராட்டங்கள் பிரச்சனைகளை எங்களை மூழ்கடிக்க வந்தாலும், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எங்களை பயமுறுத்த வந்தாலும், ஆவியானவர் அவருடைய எங்கள் மேலே இறங்கி அவருடைய அந்த சிங்கத்தை கிழித்து போடத்தக்கதான ஒரு பலத்தை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறேன். எங்கள் கைகளிலே ஒன்றும் இல்லாதிருந்தாலும், அவருடைய கைகளிலே ஒன்றும் இல்லாதிருந்தாலும், ஆவியானவர், ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய உன்னத பலம் எங்கள் மேலே இருக்கிறபடினாலே எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பால சின்னங்களை கிழித்து போடத்தக்கதான ஒரு பலத்தை, காணாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கர்த்தர் மாதத்திற்கு தரப்போகிறபடினாலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். காணாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கால்களில் தருகிறார். காணாமிருகத்துக்கு ஒத்த பலன், காணாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காலவேளையில் கொடுத்த அந்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நடத்த போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்கிறபடி அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றே இருக்கிறது, ஆம் என்றே இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களிடத்தில் ஆம் என்றே நிறைவேறுவதாக, ஆம் என்று நிறைவேறுவதாக. விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படுவதாக. யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக, பிரயோஜனப்படுவதாக, பலிப்பதாக என்று சொல்லுகிறோம். கர்த்தரை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே நடக்க போகிற எல்லா விதமான ஊழியர்களுக்காக சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். நடக்க போகிற உபவாசத்தை ஆசீர்வதித்து தருவீராக. அந்த ஆயுதத்தை ஜபத்துக்கு கர்த்தரை கொண்டு வந்து ஆயுதப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. முதலாவது வாரம் நடக்க போகிற ஓய்வு நாள் ஆராதனைக்காகவும் நம்முடைய பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த பந்திகைகளை ஆயுதப்படுத்துவீராக. அந்த ஆராதனைகளை கர்த்தரை ஆயுதப்படுத்தி கொண்டு வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வந்து சேர்ப்பீராக. உடைய சரீரத்தின் ரத்தத்தை வாங்குவதற்கு ஏற்ற பரிசுத்தம் எங்களுக்கு உண்டாவதாக. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்பும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். வந்தவர்கள் வந்தபடியே திரும்பி போக கூடாதப்பா. அன்றைய விசேஷத்தை அன்றைய ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் திரும்பி போக பண்ணுவீங்க. கர்த்தர் அன்றைய ஊழியர்களிலே உடைய அனுக்கிரகத்தை கர்த்தர் தந்தரும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். விசேஷமாய் அன்றைய பெயர் காட்டுவா கூட சொல்லிக்கிறோம்.
இந்த ஊழியத்தில் அது தேவையை கத்த ஆசீர்வாதமான விதத்துல கத்த சலிப்பு வருகிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் கத்த இதுவரைக்கும் நடத்துகிற எல்லா நடத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் கொடுத்திருக்க ஜனங்கள் உதவி செய்திருக்கிறார்கள், உதவி செய்தவர்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனமா எதற்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறவர்களை கத்த பலப்படுத்துங்கப்பா. உடைய பலவரை பலப்படுத்தாண்டவரே அவர் கைகளை கத்த அவரை பலப்படுத்துவீராக. தேவனுக்கு கொடுப்பதற்கேற்ற இருதயம் உண்டாவதாக. எவருடைய இருதயம் ஞானம் இருதயம் அடைந்ததோ அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் ஞானம் இருதயம் அடைந்தவர்களை கர்த்தர் காணிக்கைகளை கொண்டு வரும்படி சேர்ப்பீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே அந்த நாள் 3 நாள் நடக்க போகிற கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. அதுவே பலவிதமான இடங்களிலிருந்து வரப்போறாங்கப்பா. வடக்கே இருந்து தெற்கே இருந்து மேற்கே இருந்து அதுவே உங்க ஸ்தோத்திரம் கிழக்கே இருந்து வரப்போகிறார்கள். 4 திசையிலிருந்து வரப்போகிறது ஜனங்களை கர்த்தர் அதுவே உங்களுடைய நாமத்தினாலே அதுவே அன்றைக்கு உங்களுடைய ஊழியக்காரர்களை கொண்டு அவர்களை தொடுவீராக. வார்த்தையினாலே அவர்கள் தொடப்படுவார்களாக. அதுவே உங்க ஸ்தோத்திரம் ஆவினாலே தொடப்படுவார்களாக. அதுவே பரலோக அதுவே தொடுதலினாலே தொடப்படுவார்களாக. அதுவே உங்க ஸ்தோத்திரம் அந்த நாள் 3 நாள்கள் அதுவே ஜனங்களை கொண்டு வந்து உங்களுடைய பிரசன்னத்தில் தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். அதுவே நாள் ஊழியம் செய்ய போகிற ஊழியக்காரர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஞாபகத்துக்கு மறைக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த 3 நாட்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல நடக்க போகிற எல்லா ஊழியங்களிலேயும் அதனுடைய கிருபை கரம் இருப்பதாக. கருத்தினாலே நடத்தினாரு வாக்கினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். அது சொன்னதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் கிடைக்கப்பட்ட காரியத்தினால் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முதலாவது நாளிலே இந்த மாதத்தின் புதிய மாதத்துல முதலாவது நாளிலே உங்களுடைய சமூகத்தை கொண்டு வந்து காணிக்கை படைத்திருக்கிறப்பா கர்த்தர் காணிக்கைகளுக்கு அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காலத்தை அர்ப்பணிக்கிறோம். இப்போது நாங்கள் கடந்து போகிறோம், வேலைக்கு கடந்து போகிறோம். பிரச்சனைகளோடு வருவதாக இந்த வார முழுதலை நடத்துவீராக. இந்த மாதம் முழுதலை ஆச்சரியமாய் நடத்துவீராக. உன்னதமான பலன் எப்போது நிரப்பட்டாங்க. தேவையான சமயத்தில் அசாதாரண பலனை கத்தர்களுக்கு தந்து பிரச்சனைகளை மேற்கொள்ளவும் அல்லது போராட்டங்களை மேற்கொள்ளவும் கத்தர்களுக்கு உதவி செய்யும். கத்தர்களுக்கு கிருபையை கத்த தருவோம். கஷ்டம் எல்லாத்துலயும் நம்ம மகிழ்ச்சி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இன்னைக்கு கேட்ட வாக்குத்தத்தங்களும் அதனுடைய நிறைவேறுதலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரோடும் இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள்.